மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கான்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா SIR அப்படிங்கறத பத்தி தாங்க. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாரும் வந்து SIR அப்படிங்கறத வந்து சார் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. சார்ங்கிறது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து அந்த சேகரனா யாரும் வந்து இது பண்றப்ப சார் அந்த சார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ்ல எல்லாம் வந்ததுல அந்த சார் இது கிடையாது. இது வந்து SIR அப்படின்ட்டு இது வந்து எதோட ரிலேட்டான ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட ரிலேட்டான ஒரு விஷயம் தான். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஒரு தேர்தல் வரப்போகுது அப்படின்னா வந்து அந்த தேர்தல்ல வந்து நிறைய வாக்காளர்கள் பட்டியலை வந்து சரிபார்ப்பாங்க. அதுதான் வந்து யூஸ்வலா எல்லா வருடங்களிலும் நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா வந்து இப்ப 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் வருது அப்படின்னு அந்த 5 வருஷத்துல வந்து சில பேர் வந்து தவறி இருப்பாங்க, வீட்டுல இருக்கவங்க இறந்து போயிருப்பாங்க, இல்லைன்னா வேற ஊருக்கு வந்து வேலை பார்க்க போயிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து கரெக்டா வந்து பார்த்து அந்த பட்டியல இருக்கிறது எல்லாம் சரி பண்ணி செக்லிஸ்ட் எடுத்து கரெக்டா பண்ணி இத்தனை பேர் தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி கரெக்டான கணக்கு கொடுக்கறது தாங்க யூஸ்வலா பண்ணுவாங்க. சரியா? இப்ப பீகார்ல வந்து முதல் கட்டமா அதை பண்ணி முடிச்சிட்டாங்க. அது எப்படின்னா பீகார்ல எப்படி பண்ணாங்கன்னா எத்தனை பேர் வந்து இருக்காங்கன்னு பார்த்து அதுல வந்து அவுட் பண்ணிட்டாங்க. அவுட் பண்றது என்ன சொல்றது, இவங்க எல்லாம் வந்து வேற ஊருக்கு வந்து மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க, அப்ப இவங்களுக்கு எல்லாம் இங்க வந்து ஓட்டு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களையெல்லாம் வந்து 65 லட்சம் பேர் வந்து பீகார் மாநிலத்துல அவங்க இருக்காங்க. அந்த சொந்த மாநிலத்துக்காரங்களை வந்து 65 லட்சம் பேரை வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அங்க இல்ல, மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மைக்ரேட் ஆகி போனவங்க எல்லாம் எங்க போயிருப்பாங்க? மேக்சிமம் சில பேர் வந்து மகாராஷ்டிரா போயிருப்பாங்க. ஆனா மெஜாரிட்டியான பீப்புள் வந்து தமிழ்நாடு தான் வந்திருப்பாங்க. இதுல வந்து தமிழ்நாட்டுல எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிஷியலா அனௌன்ஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 93 லட்சம் பேர் வந்து வந்திருக்காங்க. இதுல வந்து லேபர் அந்த இருக்கு இல்லையா, அதுல வந்து எத்தனை பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 12 லட்சம் பேர். இதுல அன்ரெஜிஸ்டரா இருக்கவங்க வந்து 35 இருந்து 50 லட்சம் பேர் கிட்ட இருக்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தராங்க. சரிங்களா? இப்ப அந்த 65 லட்சம் பேர் பீகார்ல இருந்து வந்தாங்க இல்லையா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு அந்த SIRல வந்து ஒரு ரூல்ஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 8 கோடி பேர் வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்கன்னா, அதாவது பீகார்ல வந்து வெளியில ஏத்துறாங்க. அதாவது மைக்ரேன்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் கிடையாதுன்னு சொல்லி வெளியில ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல அந்த 8 கோடி பேரும் வந்து திருப்பி எகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இங்க எப்படின்னா எலிமினேஷனும் இருக்கு, ரிமூவலும் இருக்கு, அடிஷனும் இருக்கு. ஓகேவா? அடிஷன் அண்ட் டெலிஷன் ரெண்டுமே இருக்கு. அதாவது ஆளு சேர்க்கவும் செய்யறாங்க, ஆளை எடுக்கவும் செய்யறாங்க. யார் யாரெல்லாம் இல்லையோ இறந்து போனாங்களோ அவங்கள வந்து நீக்கிட்டு புதுசா வந்துட்டு ஆளுங்களை எடுக்கவும் செய்யறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்குன்னா இப்போ ஒரு ரூல்ஸ் தான், எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் இருக்கணும் இல்லையா? இப்ப ஆதார் கார்டு வைக்கிறீங்கன்னா இந்த ரூல்ஸ் தான், இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் வேணும், இந்த இதெல்லாம் வந்து இருந்தா தான் நாங்க இந்த ரூல்ஸை வந்துட்டு எடுப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா ரூல்ஸ்ங்கிறது மாநிலத்துக்கு சமம் தானே. இதுதான் இப்ப எலெக்ஷன் எப்படி எல்லாருக்கும் சமங்கிறப்போ அதே மாதிரி அந்த எலெக்ஷன் கமிஷனால உருவாக்கக்கூடிய ரூல்ஸுங்கிறதும் நார்ம்ஸுங்கிறதும் வந்து எல்லா மாநிலத்துக்கும் சமமானதா இருக்கணும். ஓகே. ஆனா பீகாருக்கு வந்து எப்படி சொல்றாங்கன்னா, பீகார்ல இருக்கவங்களுக்கு டெலிஷன், அங்க இருக்கவங்க மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க, அதனால அவங்க எல்லாரையும் நாங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டோங்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு அவங்கள்ட்ட வந்து அடிஷனல் டெலிஷன் சொல்றாங்க. இது எப்படி இருக்கு? இது எப்படி ஏற்புடையதா இருக்கு? இப்ப அங்க இருந்து ரிமூவ் பண்ணாங்கன்னா இங்க அவங்க வாங்கிக்கலாம் தானே அர்த்தம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்ப மைக்ரேட் ஆகி வந்து வேற அந்த ஸ்டேட்ல இருந்து வந்தவங்க எல்லாம், மாநிலத்துல இருந்து வந்தவங்க இங்க தங்கியிருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணலாம், இவங்க இங்க வந்து ஓட்டு போடலாம் அப்படிங்கறதா SIRடைய மெயின் கான்செப்ட். அப்ப வட மாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு உரிமை கொடுக்கப்பட்டால் என்ன ஆகும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. முதல்ல வட மாநிலத்தவருக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகளை பத்தி என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இப்ப ADMKனா என்ன பண்ணுவாங்க, DMKனா என்ன பண்ணுவாங்க, நாம் தமிழர் கட்சி எதற்காக போராடுறாங்க, இப்ப விஜய் இருக்காங்க, விஜய் எதுக்காக அரசியலுக்கு வராரு, யார பத்தியுமே அவங்களுக்கு எந்த ஒரு
இதுவுமே தெரியாது. எந்த ஒரு அறிவுபூர்வமான விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க நார்த் சைட்ல இருந்து வராங்கன்னா பிஜேபி மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? பண்ணாலும் சரி, விருப்பத்தோட போட்டாலும் சரி ஓட்ட, விருப்பம் இல்லாம போட்டாலும் சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி வந்துட்டு பிஜேபி தான். அப்ப அவங்களுக்கு தான் அவங்க போடுவாங்க இல்லையா? இப்ப எனக்கு ரொம்ப நாளா இதை கேட்டதுல இருந்து என்னன்னா, ஒரு சைடு வந்து நம்ம தமிழ்நாட்டை வந்து தெலுங்கர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப டிஎம்கேல இருக்கவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்குக்காரங்களை உள்ள 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 கொண்டு வந்து அவங்க தெலுங்கர்கள் ஆதிக்கம் செலுத்துற மாதிரி நம்ம தமிழ்நாடு நிலைமை ஆயிடுச்சு. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி காரங்க வந்துட்டு அவங்களுடைய ஆட்களை உள்ள கொண்டு வந்து அவங்க ஆளுமை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எல்லாரும் இதுக்கு நடுவுல வந்து அண்ணா வந்து தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லிட்டு அவ்வளவு போராடுறாரு. ஆனா யாருமே அவர் சொல்றதை கேட்கல. அவர் சொல்றதுக்கு வந்து எல்லாருமே முரண்பாடா பேசுறீங்க. அவர் வந்து செய்யற 20% முரண்பாடா சொல்லிட்டாரு, ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை வந்து பெருசுபடுத்தி நியூஸ் போட்டு அவரை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க இல்லையா? ஆனா அவர் பேசுற 80% நல்ல விஷயம் உங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதோட இம்பாக்ட் என்னங்கிறது உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது தமிழ்நாட்டுல. அவர் சொல்ற எல்லாமே 80% எல்லாமே கரெக்ட் தாங்க. இப்ப கூட திருமாவளவன் கேஸ்ல வந்துட்டு அவர் ஏதோ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசா ஆக்குனீங்க. அதுக்கப்புறம் இப்ப கூட வந்து செந்தில் பாலாஜி அவரோட விஷயத்துல அவர் எதுவும் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பெருசா ஆக்குறீங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும், சரியா? ஆனா 80% இப்ப இன்னும் வட இந்தியர்கள் நாட்டுக்குள்ள வந்தா நம்ம தமிழர்களுக்கான அங்கீகாரம் பறிக்கப்படும் அவர் சொல்றாரு. அது உங்களுக்கு ஏன் தெரியல? அதே மாதிரி தெலுங்கர்கள் வந்தா நம்ம தமிழ்நாட்டினுடைய அடையாளம் வந்து பறிக்கப்படுறத அவர் சொல்றாரு. அது யாருக்குமே தெரியல. அதே மாதிரி நெல் கொள்முதல் பண்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு நிறைய இந்த மாதிரியான தமிழ்நாட்டு சம்பந்தமான நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதெல்லாம் அவங்க யாருக்குமே தெரியல. அவர் செய்த 2-3 முரண்பாடா சொல்ற விஷயம் தான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருசா தெரியுது. அவரை வந்து மீம்ஸ் போடுறீங்க, அசிங்கமா பேசுறீங்கல்ல. இப்ப இவங்க ஒரு சைடு தெலுங்கர்கள், இன்னொரு சைடு வட இந்தியர்கள், இதுக்கு நடுவுல வண்டி ஓட்டிக்கிட்டு தமிழர்கள் போகணுங்கிற கட்டாயத்துல இருக்கிறோம். இதுல கொஞ்சம் கொஞ்சம் குறுக்கால விஜய் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இந்த தேர்தல்ல நடுவுல பூந்துக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மீறி இந்த தமிழ்நாட்டுல ஒரு தேர்தல் நடந்து அதுல வந்து வெற்றி பெறுறதுங்கிறது எவ்வளவு பெரிய கடினமான ஒரு விஷயம் இல்ல. ஆக்சுவலா வந்து இதுல சீமான் அண்ணாவை தான் ரொம்ப ரொம்ப பாராட்டணும். நான் தான் என்டிகே சேர்ந்தவங்களதான். ஏன்னா வந்து இப்பேற்பட்ட போராட்டங்களுக்கு இடையில வந்து தனி நபரா தனி ஆட்சிய அமைச்சு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம வர்றதுங்கிறது பெரிய விஷயம் தான். அதுக்கே நம்ம ரொம்ப ரொம்ப பாராட்டணும். அதுவும் நம்ம தமிழர்கள் அப்படி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பாராட்டணும். ஓகே, இப்ப இந்த எஸ்ஐஆர் வந்து இது ஒரு கேட்டகரி சொல்லிட்டேன் இல்லையா? இப்ப இது இல்லாம இதுல என்ன நடந்திருக்குன்னா, இப்ப வந்து ஆன்லைன்ல தான் எல்லாமே செய்யணுங்க. இப்ப வந்து ஆன்லைன்ல எப்படின்னா, இந்த ஓட்டர் லிஸ்ட் உங்களுக்கு வேணும். இப்ப 8 கோடி தமிழர்கள் இருக்காங்க. இப்ப எல்லாரும் என்ன பண்ணணும்னா, அவங்க கொடுத்த டைம் வந்துட்டு கால அவகாசம் எப்படின்னு கேட்டீங்கன்னா 1 மாசம் தான் கொடுத்திருக்காங்க, 30 நாள். அதுக்குள்ள எல்லாரும் ஆன்லைன்ல போயிட்டு அப்ளை பண்ணி அவங்க எல்லாருமே இது பண்ணும். 1 மாசத்துக்குள்ள நீங்க பண்ணல அப்படின்னா உங்களை வந்து அந்த இதுல இருந்து ரிஜிஸ்டர் பண்ணதா எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஓட்டர் ஐடி கிடையாது அப்படிங்கிற இத கான்செப்ட தான் அவங்க வந்து சொல்றாங்க. எல்லாரும் ஆன்லைன்ல தான் பண்ணணும். முன்னாடி எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, நேர்ல வீட்டுல போயிட்டு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கணக்கு எடுப்பாங்க இல்லையா? நீங்கள எத்தனை பேர் இருக்கீங்க உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். இப்ப ஆன்லைன்ல அப்ளை பண்றதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நிறைய பேர் வந்து இதை எதிர்க்கதான் செய்யறாங்க. இப்ப நீங்க ஆன்லைன்ல பண்ணோம்னா, இப்ப 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண தெரியுமா? நிச்சயமா இல்ல இல்லையா? எத்தனையோ பேர் வந்து இன்னுமே கம்ப்யூட்டர் தெரியாத மக்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க. அப்ப நீங்க எதை வந்து இது பண்றீங்க? கம்ப்யூட்டர் சென்டர்ல இருக்கவங்க எல்லாம் இன்னும் இதை வச்சு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? சரி, 8 கோடி மக்களுக்கு 30 நாள் டைம்ங்கிறது போதுமா? எது கொண்டு வந்த ஆள் இப்படிதான். ஆதார் கார்டை வந்து பேன் கார்டோட லிங்க் பண்ணுங்கிறதுக்கும் இப்படிதான் டைம் கொடுக்குறது. எல்லா பேங்க்லயும் வந்து ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு அது என்ன சொல்றது, குட்டியூண்டு டைம் கொடுத்துட வேண்டியது. அதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்குலாம் வேலை இல்லையா? அந்த வேலையை வந்து ஸ்மூத்தா முடிக்கணுங்கிறதுக்காக எங்க மேல வேலையை வந்து திணிக்கிறீங்களா? உங்களுடைய வேலை என்ன? உங்களுக்கு எல்லாம் இப்போ 10 லட்சம் ரூபாய் சம்பளம் எதுக்கு உட்கார வச்சிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன்ல எல்லாம் எல்லாருக்கும்? அங்க வேலை பாக்குறவங்களுக்கு எதுக்கு வந்து பொழுதன்னைக்கு வந்து கமிஷன் கொடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் உத்தியோகம் கொடுத்துட்டு இருக்காங்க? நீங்க வேலை செய்யறதுக்கு தானே இவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்க அப்பாவி மக்கள் வந்து 10,000 20,000 வாங்குறவங்க எல்லாம் உட்காந்து இந்த வேலை செய்யணும்னு நீங்க எதுக்கு அந்த வேலையில இருக்கீங்க? 10 லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வர வேண்டியது தானே? வந்து இருங்க, நாங்க அந்த சம்பளத்துல போய் இருந்துக்கிறோம். எங்களுக்கு அவ்வளவு எல்லாம் வேண்டாம். ஒரு இது பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுங்களேன்.
உங்க வேலையை நாங்க செய்யறது எல்லாத்தையும் எங்க மேல போறீங்களா? வேற வேலை கிடையாதா? நீங்க குடுக்குற சம்பளத்துல, நீங்க குடுக்குற வரி இதுல, நீங்க பண்ணி வச்சிருக்க குழியில இதுல எல்லாம் பண்ணி இதுல வேற உங்களுக்கு வந்து போயிட்டு ஓட்டர் லிஸ்ட் நாங்களே பண்ணுவோம். அப்படியெல்லாம் ஓட்டு போடணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. சரியா? அப்புறம் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ஆதார் கார்டு, அதாவது ப்ரூஃப். இப்ப நான் இந்தியன் அப்படின்னா ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். ஆதார் கார்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் செல்லாதுன்னு இருக்காங்க இவங்க. எலெக்ஷன் கமிஷன் கேட்டுக்கோங்கப்பா, தேர்தல் ஆணையம். இதுல ரேஷன் கார்டு ஆதார் கார்டு தான் எல்லா குடிமக்களுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு விஷயமே. ஆதாரமே இந்தியன் சிட்டிசன் அப்படின்னா அது ரெண்டும் தான். அது ரெண்டும் செல்லுனா என்ன அர்த்தம் கேட்டா வந்து ஆதார் கார்டுல வந்துட்டு கரெக்டா இருக்காது, டூப்ளிகேட்ஸ் இருக்குமா? ஏங்க டூப்ளிகேட்ஸ் இருக்கதை ரிமூவ் பண்றது கரெக்ட் பண்றதெல்லாம் உங்களுடைய வேலை, எங்களுடைய வேலையா? உட்காந்து நான் உட்காந்து வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கு அது ப்ரூஃப்னு சொல்றீங்கல்ல, ஒரே ஆதார் கார்டு வரும். அப்ப நீங்க செஞ்ச வேலை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்ல. ஆதார் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, அது ஒரு ப்ரூஃபா எடுக்க கூடாதுங்கிறீங்க, அதுல ஒரு நம்பிக்கை இல்ல உங்களுக்கு. அப்ப நீங்க உங்களுடைய வேலை மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்ல. இது எவ்வளவு அசிங்கமான ஒரு விஷயம். ஆதார் கார்டு ப்ரூஃப் இல்லைன்னா அப்புறம் என்னதுக்கு பொழுதனைக்கு உட்காந்துட்டு ஆதார் கார்டை இறங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு இல்லைன்னா எதையும் உட்காந்துட்டு எல்லா அக்கௌண்ட்டையும் வந்து டீஆக்டிவேட் பண்ணி விட்டுறீங்க. என்ன இது ரேஷன் கார்டு இல்லைன்னு சொல்றீங்க? அப்ப ரேஷன் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டை வச்சுதானே வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள், வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்கள் அப்படின்னு பிரிச்சு எல்லாருக்கும் வந்து அது என்ன இன்சூரன்ஸ் கொடுக்கறது, அது கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பவர்ட்டி லைன் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வந்து எல்லாரும் படிச்சுதானே இருக்கீங்க, ஒரு பேசிக் தெரியாது. பாஸ்போர்ட் வந்துட்டு ப்ரூஃபாங்க, பாஸ்போர்ட் ப்ரூஃபா? ஊர்ல எல்லாருக்குமே பாஸ்போர்ட் இருக்கா? விவசாயிகள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்களே பிச்சைக்காரங்க, அவங்கள்ட்ட பாஸ்போர்ட் இருக்கா? அது ஒரு ப்ரூஃபாங்க? இதெல்லாம் ப்ரூஃப். இது ஒரு மெயினான மேஜர் ப்ரூஃப். ரேஷன் கார்டும் வந்து ஆதார் கார்டும் வந்துட்டு ப்ரூஃப் கிடையாது. அப்புறம் எதுக்கு பொழுதுனைக்கு வந்து ஆதார் கார்டை வந்து வாங்குங்க, ஆதார் கார்டு இல்லைன்னா எங்கேயுமே செல்லுபடி ஆகாது, எங்க போ ஆதார் கார்டு தான். அப்புறம் எதுக்கு சொல்றீங்க? ப்ரூஃப்ல இருந்து தூக்குங்க அத. இந்த மாதிரி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஆர்டர் போட்டு அதுக்கப்புறம் கேஸ் நடத்தி இப்ப ஆதார் வந்து ப்ரூஃபா எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்ப இத கூட நம்ம தான் சொல்லணுமா? எலெக்ஷன் கமிஷன்ல இத கூட நாங்க சொல்லணும், நாங்க உட்காந்து போராடிட்டே இருக்கணும். பொழுதனைக்கு நாங்க போராடுறதுக்கு தான் உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்து உங்களை எல்லாம் பொறுப்புல உட்கார வச்சுக்கோமா? எங்களுக்கு வேற வேலை கிடையாதா? நீங்க எல்லாம் பண்ணுனா அதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுக்கணுமா இல்லையா? எதுவுமே கொடுக்கறது கிடையாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட வேண்டியது. பண்ணிட்டு உங்களுக்கு சாதகமாவே இப்ப பிஜேபி அவங்களுக்கு சாதகமா பண்ணிக்கணும், டிஎம்கே அவங்களுக்கு சாதகமா பண்ணிக்கணும். எல்லாரும் அவங்களுக்கு சாதகமா பண்ணிக்கிட்டீங்கன்னா நாட்டை ஆள்றவங்க உங்களுக்கு சாதகமா பண்ணிக்கணும், மாநிலத்தை ஆள்றவங்க உங்களுக்கு சாதகமா பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிட்டா இங்க ஜனநாயகம்ங்கிறது எங்க இருக்கு? இது ஜனநாயக நாடா? அப்ப நான் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சா என்னால எப்படி அதை சுதந்திரமா செயல்படுத்த முடியும் சொல்லுங்க? இப்ப 6 மாசத்துல 8 கோடி மக்களுக்கு 6 மாசத்துல எப்படி 4 மாசம் போயிடுமா? மழைன்னு 2 மாசம் போயிடும். இதுல எப்படி வந்து செய்யணும்? ஒரு விஷயம் மழை காலம் வந்ததுன்னா அந்த பற்றாங்கல்ல, அது மாதிரிதான் கதை. அப்ப போயிட்டுதான் வந்து கால்வாய் நோடுவாங்க. அது மாதிரி எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெரியுது இல்ல? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் சரி பார்க்கிறது எல்லாமே வந்து என்ன பண்ணணும்? அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கணுமா இல்லையா? எவ்வளவு மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. இப்ப உட்காந்துட்டு நார்த் இந்தியன் பீப்புளுக்கு வந்து கொடுத்து அவங்களுடைய ஓட்டை வந்துட்டு வாங்கணுங்கிறதான உங்களுடைய எண்ணம். நீங்க வந்து எதுக்கு இதெல்லாம் இது பண்றீங்க? நார்த் இந்தியால இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு நான் போயிருந்தேன், நார்த் இந்தியன் பீப்புள் அங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு ஊரே தெரியல. நீங்க கரெக்ட் பண்ணி கொடுத்தாச்சு, அந்த ஊர் எங்க இருக்குன்னே தெரியல. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா அந்த பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு நானு, ஒரு நார்த் இந்தியன்னால. என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எப்படி? நாடு வேணாம்னு சொல்லிடுங்க. ஒரு நாட்டை ஆள்றதுக்கு உங்களுக்கு என்ன இப்படி கஷ்டமா இருக்கு? எல்லா வளமும் உள்ள நாடுதானே இது, அதை எப்படி கேவலமா வைக்கிறீங்க? எல்லாமே ஆளணும், நீங்களே எல்லாமே இருக்கணும். 12 ஸ்டேட்ல இப்ப வந்து பீகார்ல முடிச்சிட்டாங்க. 12 ஸ்டேட்ல வந்து இதை வந்து இது பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் ராஜ்யம் ஆள்றதா பிஜேபி காரங்க தான் நான் பெரிய ஆள் ஆகி காமிக்கணும், இந்தியா முழுக்க என்னுடைய கட்சியை வந்து நிலை நாட்டணும். இது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த காலத்துல எல்லாம் வந்து ராஜாக்கள் எல்லாம் போர் புரிஞ்சு அவர்கள் வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிப்பாங்க. எல்லா நிலங்களையும் எல்லா இடங்களையும் தன்னை வந்து பெரிய ராஜாவா ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சுக்கணுங்கிறதுக்காக. அது மாதிரிதான் இருக்கு, எனக்கு அப்படிதாங்க தெரிஞ்சது.
இது நான் சொல்றதுனால வந்து நான் ஒரு இந்திய பிரஜை, எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு சரியா. உடனே வந்து இதை வந்து யாராச்சும் வந்து இவங்க இப்படி சொல்றாங்க செய்யறாங்க கேஸ் எல்லாம் போட்டுறாதீங்க. கேஸ் போட்டாலும் அது உங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு ஒண்ணு பிரச்சனை கிடையாது. எல்லாருக்குமே இருக்கு இங்க எல்லாருக்குமே ரைட்ஸ்ங்கிறது இருக்கு. இப்படி எப்படி பண்றீங்க நீங்க எல்லாரும்? ஒரு மனசாட்சி இருக்கா உங்களுக்குலாம்? எதுக்கு நீங்களே வச்சுக்கோங்க தமிழ்நாட்டை, வேண்டாம் எங்களுக்கு தமிழ்நாடு. என்ன ஆளாளுக்கு போட்டியா தமிழ்நாட்டுக்கு? தெலுங்குக்காரங்க வந்து இப்ப எப்படி ஆயி போச்சுன்னா தெலுங்கர்களுக்கும் வட இந்தியர்களுக்கும் நடுவுல தமிழ்நாட்டுக்காரங்க வந்து மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதா இருக்கு. அப்படித்தானே ஆயிடுச்சு நிலைமை. நார்மலான ஓட்டை வந்துட்டு இது பண்றப்ப வாக்காளர் பட்டியலை சரி பார்த்தா என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒரு எலெக்ஷன் கமிஷன், சரி நான் இங்க கேக்குறேன் நீங்க சொல்லுங்க. ஒரு எலெக்ஷன் கமிஷன்ல எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்றாங்க, காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க. அத உங்களால கண்காணிக்க முடியுதா? அத உங்களால வந்து என்ன சொல்றது, உங்களால வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியுதா? சும்மா போற வர்றவங்க எல்லாம் யாராச்சும் கல்யாணத்துக்கு போனா யாராச்சும் செத்த வீட்டுக்கு போனா அப்ப போய் உட்காந்து குடிச்சு அவங்களை ரொம்ப நேரமா டார்ச்சர் பண்ணி கார்ல போறவங்க எல்லாம் நிப்பாட்டி சோதனை பண்றது, பணத்தை வச்சுக்கிட்டே போறாங்க. உங்க கண்ணு முன்னாடியே எல்லாரும் வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க. அதை பாத்துக்கிட்டுதான் இருக்கீங்க. அப்ப எங்க போனீங்க நீங்க எல்லாரும்? ஏற்கனவே இங்க வந்து நிறைய பேர் அங்கங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இங்க எப்படி வந்து இதுல எல்லாம் ஜெயிச்சு முன்னேற போறோன்னே தெரியல. எங்களை தமிழ்நாட்டுக்காரங்களை யார் ஆள போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஒருத்தர் கத்திக்கிட்டே இருக்காரு எங்க அண்ணன். அவர் சொன்னதெல்லாம் எனக்கு நடக்குது தானே. அவரை பத்தி யாராச்சும் பேசுறீங்க, எதுக்கு அவரை பத்தி பேசுறீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க விஜய வந்து கொண்டாடுங்க. விஜயால இப்படி எது கேட்க முடியுமா? எங்க அண்ணா வந்து பேசுறதே இருக்கட்டுமே, தப்பாவே இருக்கட்டுமே, இப்ப என்ன இந்த மாதிரி பேசுறாரா? என்ன ஆகுனா வந்து டிஎம்கேக்கு வந்து கைகூலி. அவரு டிஎம்கேக்கு கைகூலியா இருக்கவங்க தான் இவ்வளவு கத்துன்னு கத்தி தன்னோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணுவாங்களா? ஏன் கமல் கூட தான் இருந்தாரு. கமல் இருக்கப்ப வந்துட்டு இப்ப கத்திட்டு இருந்தாரு. அவர் ஆதாயம் தேடிட்டு போலையா? ஆதாயம் தேடிட்டு போறவர் வந்து 15 வருஷம் இப்படி கத்திட்டு இருப்பாரா? நான் வந்து எப்போதுமே மக்கள் கிட்ட சொல்ற ஒரே ஒரு விஷயம், இப்ப வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் வைக்கிறாங்க. இதுல எங்கிட்ட இப்ப எத்தனை பேர் இதுல காலியாக போறாங்களோ, ஓட்டே கிடைக்காது பாதி பேருக்கு. ஏற்கனவே அதுல ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஒரு மாசம் எல்லாம் டைம் பீரியட் வச்சா இதெல்லாம் நடக்கிற காரியமா? மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன், தயவு செஞ்சு சீமான் அண்ணாவை இந்த வருஷம் ஆச்சு ஜெயிக்க வைங்க. அட்லீஸ்ட் என்ன சொல்றது, ஜெயிக்க வைங்க. விஜய் வந்து நல்லவராவே இருக்கட்டும், நல்லவர் தான், டைம் காட்டர் தான். விஜய சொன்னா நிறைய பேர் கொந்தளிக்கிறீங்க. இப்ப அதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப டிஎம்கே ஆண்டுட்டாங்க, ஏடிஎம்கே ஆண்டுட்டாங்க, எல்லாருமே நாட்டை ஆண்டுட்டாங்க. ஒரே என்பிகேல சீமான் அண்ணாவுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு இது கொடுக்கலாம், ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். விஜய்க்கு கொடுக்கறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அவர் நல்லா மெச்சூர் ஆகட்டும். ஏன் அடுத்த வருஷம் என்ன 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் வந்து ஆட்சியை பிடிச்சி ஆகாது அவரு? சீமான் அண்ணாவுக்கு ஒரு டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் கூட நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட நீங்க அவருக்கு தராம இருக்கலாம். இந்த ஒரு டைம் வந்து வாய்ப்பு கொடுங்க. எல்லாருக்கும் காலங்கள் ஒரே மாதிரி இருக்காது. என்ன சொல்றதே தெரியல. நன்றி, வணக்கம்.